வபாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன் ரப்பனா இன்னக ஹமீதும் மஜீத் என்ற அந்த ஸலவாத்தை சொல்லி கொடுத்தாங்க. இதுதான் ஸலவாத்துல் இப்ராஹீமியா. இத தொழுகைக்குள்ள வச்ச காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் கிட்ட சொன்னா தாபிஊன்களுக்கு அந்த சலாம் கிடைக்காது. சஹாபாக்கள் கிட்ட தாபிஊன்களுக்கு எத்தி வச்சிருங்க என்று சொன்னா தாபிஊன்களுக்கு கிடைக்காது. எனவேதான் ஃபர்தான தொழுகைக்குள்ளே அத்தஹியாத்திலே இந்த ஸலாத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஸலாத்தோட சேர்த்து விட்டாங்க. அப்ப நாங்க இந்த ஸலாத்துக்கு பதில் சொல்லலையேண்டா, அத்தஹியாத் ஓதலையேண்டா, நாம தொழலையேண்டா, நாம தொழுகிற பக்கமே போறலையேண்டா, நாம பள்ளியை நிரப்புறதே இல்லையேண்டா, நாம முஸ்லிம்களா? பேரளவுல முஸ்லிம்களாக மட்டும் இருக்கக்கூடாது. பிறகு அப்படியே வந்தா 6ஆம் வானத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏனைய நபிமார்களை போல அல்ல, அதிகமாக கேள்வி கேட்கக்கூடிய சமுதாயத்துல வாழ்ந்தவங்க. அதனால அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறது ஜாஸ்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, ஸலாத் கட்டி வச்சிருங்கன்னு அனுப்பி விட்டாங்க. இவங்க கேட்டாங்க, உங்களுக்கு அல்லாஹ் என்ன சரி தந்தானா? உங்களுக்கு என்ன சரி பரிசு கிடைச்சதா? ஓ, எனக்கு கிடைச்சது. என்ன 50 வக்து தொழுகை அல்லாஹ் தந்துங்க. 50 வக்தா? ஏன் உம்மத்து 500 600 700 வருடங்கள் வாழ்ந்தும் அவங்களோட அமல்கள்ல உள்ள சோம்பேறித்தனத்தை நான் பார்த்துட்டேன். உம்மத்தோட கஷ்டப்பட்ட நபிமார்கள்ல நான் தான் அதிகமாக கஷ்டப்பட்டேன். என்ற கூட்டம் பனி இஸ்ராயில் எனக்கு தந்த கொடுமை. ஆனா உங்களோட உம்மத்து 60-70 வருஷம் 50 வக்து தொழ மாட்டாங்க. யா ரசூலல்லாஹ், போய் குறைச்சிட்டு வாங்க, குறைங்க, போங்க. அப்படியே போனாங்க. யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு கோரிக்கை விடுறாங்களே, அப்படியா 5 குறைக்கிறேன், 45ஓட வராங்க. எத்தனை குறைச்சிங்க யா ரசூலல்லாஹ்? 45. இப்ப 45 போங்க. இப்படி 9 தடவை 45 40 35 30 25 20 15 10 5 5ஓட வந்து நிற்கிறாங்க. இவ்வளவு அல்லாஹ் கிட்ட சொல்லி முக்காவாசி மல்லி 95% குறைச்சாச்சு. இருக்கவங்கள என்ன? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதை கூட சரியா செய்ய மாட்டான். எனக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு தெரியும், எனக்கு அனுபவம் இருக்குது. யா ரசூலல்லாஹ், உங்களோட உம்மத்து இந்த 5 வக்த கூட செய்ய மாட்டாங்க. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொன்னாங்க, நான் இதுக்கு பிறகும் அல்லாஹ்விடத்துல போய் இந்த 5 வக்த குறைக்க நான் முன் வர மாட்டேன். எனக்கு வெட்கமாக இருக்குது. என்னுடைய உம்மத்து அதை செய்வாங்க என்ற நம்பிக்கை இருக்குது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட நம்ம புகழ்ந்து சொன்னாங்க. நாம தொழாம இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட காட்டி கொடுத்த மாதிரியா இல்லையா? யா ரசூலல்லாஹ், பெரிசா சொன்னீங்களே, எங்க எல்லாம் தூக்கம். சுப இமாம் ஜமாத்துக்கு வலது பக்கத்துல 4 பேரு, இடது பக்கத்துல 3 பேரு. இல்ல, எல்லாரும் தொழில போயிருப்பாங்க. நடு ஜாமத்துல என்ன தொழில்? 24 hours ரெஸ்டாரண்ட் வச்சுக்கொண்டு இருந்தாலும் முதலாளி விடிய முடிச்சுக்கொண்டு நிக்கிறது இல்ல. அவர் சம்பளத்தை கொடுத்துட்டு வீட்டுல தான் தூங்குவாரு. இப்ப யோசிப்பாங்க, ரெஸ்டாரண்ட் முதலாளி மாதிரி யார் சரி இருந்தா புரிச்சுக்கோ, அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சும்மா சொன்னேன். அதே மாதிரிதான் எல்லா வியாபாரிகளும். இல்லாட்டி ஏன் தலையை தின்றுவா, இவர் இப்படி பேசிட்டு போயிட்டார். நாம கூட நமது குடும்பத்தில் உள்ளவங்க கூட நாம் எல்லாருமே அப்படித்தான், பொடுபோக்குத்தனம் தான். யாரு நிச்சயம் பேணுதலோட தக்வாவோட வாழ்றாங்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, சூஃபியாக்கள் ஒரு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா நல்லா தெரியும் 5 வக்து தொழுகைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு ஏன் 50 கொடுத்தார்? ஒரு கேள்வி. சரி, 50 மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைக்க சொன்னாங்க, குறைச்சாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா ஒரே அடியாக ஒரே நேரத்தில் 45 குறைச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போயிட்டு வருவதற்கு கஷ்டம் கொடுக்காம ஒரே அடியாக 45 குறைத்து 5ஆக ஆக்கி இருந்தா அவங்க சந்தோஷமா வந்து ரெஸ்ட் எடுத்திருப்பாங்களே. ஏன் 9 தடவை வர வச்சான் அல்லாஹ் தஆலா? இது சூஃபியாக்கள், ஞானவான், அவுலியாக்கள் கேட்கிற கேள்வி. கேட்டுட்டு பதில் சொல்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வந்துவிட்டு போனால் மீண்டும் மீண்டும் வருவதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் 5 ஹிக்மத்தாக குறைத்து 9 தடவைகள் அவன் பக்கம் வரவழைத்து வரவைத்தான். மேராஜ் ஒன்றுதான், ஒரு இரவு தான். வருஷத்துக்கு வருஷம் மீராஜ் என்று புராக் வாரதில்லை. வந்துட்டு என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போயிட்டு மறுபடியும் எப்ப வருவாங்க? 50 வக்த கொடுத்து அனுப்பினா மீண்டும் வருவாங்கன்னு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உதிப்பை கொடுத்தால் ஆள் அனுப்புங்க. வந்தாங்க, வந்து 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 9 தடவை வந்துட்டு போனாங்க. பிறகு எல்லா நபிமார்களுக்கும் சலாம் சொல்லிக்கொண்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வந்து பார்த்தா இவங்க வந்தாங்க தானே, மேராஜுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போனாங்களே, அந்த கதவு தாழ்பா அப்படி ஆடிக்கொண்டிருக்கிறது. வந்து அவர்கள் படுத்துக் கொண்டிருந்த இடத்தில் இருந்த சூடு தணியவில்லை. இவ்வளவு மேராஜுடைய நான் சொன்ன இதை சொல்றதுக்கே எனக்கு 1.5 மணித்தியாலம் வேண்டா. இது நடந்த சம்பவத்துக்கு எத்தனை வருஷம் அல்லது எத்தனை மாசம் அல்லது எவ்வளவு நேரம் எடுத்திருக்கும்? எத்தனை லட்சம் மில்லியன் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சந்திரன் இருக்குது, எத்தனை லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் முதலாம் வானம் இருக்கிறது. அந்த முதலாம் வானத்துக்கும் 2ஆம் வானத்துக்கும் இடையில் எத்தனை லட்சம் கிலோமீட்டர் இருக்குது. மனிதர்களால் எட்டி பார்க்க முடியாது, தட்டி பார்க்க முடியாது, சிந்திக்க முடியாது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? சூடு தனிய முந்தி அவ்வளவையும் பார்த்துட்டு வந்தார்கள். இதை யாராவது மறுத்தால் ஈமான் போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்படியே நடந்தாமே, இது என்னடா இது, என்னுடைய தலை வெடிக்க போகுது, இதை நம்ப இயலுமா என்று நினைப்பதற்கு போனவர்கள் நானும் நீங்களும் அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ் நாடியதை செய்வான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் நாடியதை செய்வதற்கு சக்தி பெற்றவன். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, இந்த 5 வக்த தொழுகையை நாம பேணுதலோடு தொழ வேண்டும். இதை விட்டுவிடக் கூடாது. அடுத்தது சமூக ஒற்றுமை நமக்கு மிகவும் அவசியம். நாம் அனைவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். மலேசியாவுக்கு வந்த நாள்ல இருந்து நான் பார்க்கிறேன், எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஒரு சிலருக்கு என்ன பிரச்சனையோ அல்லாஹ்வால எனக்கு தெரியாது. நான் பார்க்கிறதெல்லாம் வெறுமனே ஒற்றுமைதான். எனவேதான் அந்நிய நாடாகிய இந்த மலேசியாவிலே மஸ்ஜித் இந்தியா என்று இன்னொரு நாட்டு பெயரை பகிரங்கமாக பேப்பர்ல மட்டுமல்ல போர்ட் போட்டு முழு உலகமும் பேசட்டும் என்று இடம் தந்திருக்கிறார்கள். இன்னொரு நாட்டில் இப்படி ஒரு இடம் கொடுக்க மாட்டார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பெரும் யுத்தமே ஏற்பட்டுவிடும் இப்படி இருந்தால். இதற்கு காரணம் உங்களுடைய ஒற்றுமைதான், உங்களுடைய ஆபாக்களான தாய் தந்தையர்களுடைய ஒற்றுமைதான். எனவே ஒற்றுமையை பேணி நாம் அனைவர்களும் பிரிந்து விடாமல், ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து விடாமல், ஒருவருக்கொருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நாம் அனைவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்கு என்டைட்டிலானவர்கள், ஷஃபாஅத்திற்குட்பட்டவர்கள். அனைவர்களும் அத்தஹியாத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடியவர்கள் என்ற மனப்பக்குவத்தோடு நாம் வாழ்ந்துவிட்டு மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, பேசிக்கொண்டே போனால் எங்க போய் நிறுத்துற, எந்த இடத்துல நிறுத்துற என்று நமக்கே தெரியாமல் போய்விடும். எனவே இந்த மேராஜுடைய முக்கிய நோக்கமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலையை தீர்ப்பதற்காக வேண்டி ஒரு மகா அற்புதத்தை நான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுவும் எப்படி? அல்லாஹ்வை புறக்கண்களால் பார்த்தார்கள், பார்க்கவில்லை என்பதல்ல, அல்லாஹ்வை புறக்கண்களால் பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், மா தாகல் பஸர். அவங்களோட பார்வை கொஞ்சம் கூட கண்ணில் ஒரு கூச்சம் ஏற்படவும் இல்லை. அல்லாஹ்வை முழுமையாக கண்டார்கள், அல்லாஹ்வுடைய ஓசையை கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு இன்பம் கண்டார்கள். இதுதான் மிஅராஜுடைய உண்மை. எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அவன் நாடியதன் பிரகாரம் அவனுடைய ரஹமத்துக்களையும்
பரக்கத்துகளையும் தந்துவிட வேண்டும். எனவே யா அல்லாஹ் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நமது தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள், நமக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடிய அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களுடைய கல்வையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய உடம்பையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் பலவிதமான பாவங்களை சுமந்தவர்களாக மேலாயுடைய இந்த தினத்தை முன்னோக்கி நாங்கள் உட்கார்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எனவே நம் அனைவர்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை விரும்பினார்களோ அந்த அனைத்தையும் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக மாற்றுவாயாக. அவர்கள் எதனை வெறுத்தொதுக்கினார்களோ அந்த அனைத்தையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பம் அனைத்தையும் ஒற்றுமைப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கல்குளிர்ச்சிகளாக ஆக்கி விடுவாயாக. அவர்களை நமது முன்னிலையிலே சீரழித்து விடாமல் பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு துர்க்குணங்களை கொடுத்து விடாமல் அவர்களை கெட்ட நடத்தைகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நமது கண் குளிர்ச்சிகள் நம்மை எதிர்காலத்திலே நமது கண்களை குளிர வைப்பவர்கள் நமது பிள்ளைகள் யா அல்லாஹ். எனவே நாம் செய்த பாவங்களை மையமாக வைத்து நமது பிள்ளைகளை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நமது பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக, அதொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாயாக. துனியாவுடைய நல்ல இல்மை கொடுப்பாயாக, ஆஹிராவுடைய இல்மை கொடுப்பாயாக. உன்னை விளங்கக்கூடிய தன்மையை தருவாயாக. யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத கொடூரமான மோசமான நோய்கள் வந்துவிடாமல் நம்மை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலே பலாய் முசீபத்துகள், பிரச்சனைகள், விக்னாக்கள், வசாதுகள், பித்தலாட்டங்கள், திடீர் விபத்துக்கள், திடீர் மௌத்துக்கள், தீ விபத்துக்கள், திடீர் விபத்துக்கள் வந்து விடாமல் நீ என் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலே யார் யாரெல்லாம் திருமணம் முடித்துக் கொடுக்க முடியாமல் வசதி இல்லாமலோ அல்லது கணவன்மார்கள் இல்லாமலோ குமரி பெண்களை வைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தாய் தந்தையுடைய கண்ணீரை நீ குறைத்து விடுவாயாக. அவர்களுக்குரிய தக்குவா உள்ள அந்த ஒழுக்கம் உள்ள சாலிஹான கணவன்மார்களை நீயே தெரிந்தெடுத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அதே போல திருமணம் முடித்து யார் யாருக்கெல்லாம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அலைந்து திரிகிறார்களோ அதே போல யார் யாரெல்லாம் எனக்கு இந்த பிள்ளை வேண்டும், ஆம்பளை பிள்ளை வேண்டும், பொம்பளை பிள்ளை வேண்டும் என்று ஆவலோடு கேட்கிறார்களோ இந்த உலகத்தில் அவர்களுக்கு நீ அதை கொடுத்து விடுவாயாக. கொடுத்து விட்டாய் என்று உனக்கு ஒன்றும் குறைவதில்லை ரஹ்மானே. எனவே நம் அனைவர்களுக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலே எந்த விதமான ஷைத்தானுடைய தீங்குகளும் வந்து விடாமல் நமது வீட்டிலே குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவாயாக. அதே போல திக்ர் ஸலவாத்துகள், அதே போல ஔராது தொகுப்புகள், அதே போல திக்ர் மஜ்லிஸ்கள் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்து விட்டு மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருடைய கபறுகளையும் சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. நரகத்தின் படுகொலியாக ஆக்கிவிடாமல் பாதுகாப்பாயாக. அவர்கள் அனைவர்களுக்கும் ஆபியத்தை கொடுப்பாயாக. அவர்கள் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நுழைய வைப்பாயாக. அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார வைப்பாயாக. அதே போல நமது ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. நமது குடும்பத்திலே திடீர் மௌத்துக்கள் வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. தௌபா செய்தவர்களாகவே மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக. கலிமா சொன்னவர்களாகவே மௌத்தாகும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரியாமலும் பாவங்கள் செய்திருப்போம், தெரிந்து கொண்டும் நம் அனைவர்களும் பாவங்கள் செய்திருப்போம். அவைகளை நீ எடுத்து விடாமல் அவைகளை மன்னித்து விடுவாயாக. இனிமேல் நாம் உனக்கு மாறு செய்ய மாட்டோம் யா அல்லாஹ். இனிமேல் நீ சொன்னதை கேட்டு நடப்போம் யா அல்லாஹ். எங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அனைத்து விடயங்களையும் நாம் செய்து வருவோம் யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. நீ தந்த கண்களை பாதிக்கிறோம் யா அல்லாஹ். நீ தந்த காதுகளை பாதிக்கிறோம் யா அல்லாஹ். நீ தந்த அறிவை பாதிக்கிறோம் யா அல்லாஹ். நீ தந்த சூரியனை பாதிக்கிறோம் யா அல்லாஹ். நீ தந்த தண்ணீரை பாதிக்கிறோம் யா அல்லாஹ். அனைத்துமே உன்னுடையது யா அல்லாஹ். நமக்கென்றொன்று கிடையாது யா அல்லாஹ். எல்லாமே உன்னுடைய குதிரத்து யா அல்லாஹ். எனவே நம் அனைவர்களையும் உன்னுடைய ரஹமத்தை கொண்டு அடைய வளைந்து கொள்வாயாக. புனித காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. புனித ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌதா ஷரீஃபை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக. அவர்களை கனவிலே பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் என்ற கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய சங்கையான திருமுகத்தை பார்த்துக் கொண்டே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நமது துஆக்களை கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு